சூரிய ஒளியிலிருந்து சும்மா கிடைக்கிற ஒரு விட்டமினை பத்தி பார்த்துருவோமா? விட்டமின் D3 தாங்க சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின். இது வந்து கொழுப்புல கரையக்கூடிய ஒரு விட்டமின். 5 வகையான விட்டமின் டி இருக்கு. அதுல நம்ம D3யும் D2 தான் அதிகமா யூஸ் பண்றோம். விட்டமின் D3 வந்து சூரிய ஒளியிலிருந்து கிடைக்குது. இதுக்கு சன்சைன் விட்டமின் இன்னொரு பேர் இருக்குது. ஆனா விட்டமின் D2 வந்து எர்கோ கோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து டயட்ல நம்ம நார்மலா சாப்பிடுறது. விட்டமின் D3 சூரிய ஒளியில உட்காந்தா கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா சூரிய ஒளியில எவ்வளவு நேரம் உட்காரணும் தெரியுமா? 15 இருந்து 30 நிமிஷம் அளவு சூரிய ஒளியில வந்து நம்மளோட ஸ்கின் வந்து எக்ஸ்போஜர் ஆகும். நம்ம ஸ்கின்ல எபிடெர்மிஸ்னு ஒரு லேயர் இருக்கு. அந்த எபிடெர்மிஸ் லேயர்ல நம்மளோட சூரிய ஒளி பட்டுச்சுன்னா தான் நமக்கு வந்து விட்டமின் D3 ஒரு அடல்ட் எவ்வளவு விட்டமின் D3 எடுத்துக்கணும்னாக்கா ஐயூல பாத்தீங்கன்னாக்கா 800 IU, அதே MCG பாத்தீங்கன்னாக்கா 20 MCG. எதுல அதிகமா இருக்கிறது பாத்துருவோமா? கார்லிவர் அயர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அதுல வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின் D-ல 75% அதுல கிடைச்சிது. அதே நம்மளோட முட்டையோட மஞ்சக்கருவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 முட்டையோட மஞ்சக்கருவு எடுத்துட்டீங்கன்னா 15% நமக்கு தேவைப்படுற விட்டமின் D3 அதுல கிடைச்சிருது. இது மாதிரி நிறைய உணவுகள் இருக்கு. அதுல இருந்து நம்ம விட்டமின் D3 வந்து நம்ம டயட்ரி சோர்ஸ் மூலியமா நம்ம